வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு படித்த ஒரு அழகான கவிதைங்க. அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட கட்டாயம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. என்று மிகவும் சோர்வாக இருந்தது. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் உடலை வதைக்கிறது. சுற்றி இருக்கும் எல்லா கைகளும் நீ இன்னும் சாதிக்கவில்லை என்று சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றன. எல்லா நாளுமே நம்ம நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா என்ன? இந்த கடமைகள் எல்லாம் இன்னும் சில நாட்கள் தள்ளி நின்று காத்திருக்கட்டுமே. அதுவரை இந்த பூக்கள் நிறைந்த வயலில் படுத்துக்கொண்டு வெறுமனே மூச்சு மட்டும் விட்டுக் கொள்கிறேன். இந்த செயல் எனக்கு நேரம் கடத்துவதாய் தெரியவில்லை. நாளைக்கான சக்தியை மீட்டுக்கொள்ளும் ஒரு வித்தியாகத்தான் தெரிகிறது. இப்போதைக்கு போதுமான அளவு இந்த இயற்கை காற்று சுவாசித்துக் கொண்டதே இன்று நான் செய்த மிகப்பெரிய சாதனை. இது போதும் எனக்கு. தரணி அரவிந்த் அப்படின்ற ஒருத்தருடைய அழகான கவிதைங்க இது. இது நம்மள நிறைய பேத்துக்கு பொருந்தும். எப்பவுமே ஓடிட்டே தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நமக்கான நேரம் ஒதுக்கி நம்மளை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். நம்ம கொஞ்சம் அமைதியும் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் எதையோன்னு நோக்கி எப்பயோன்னு ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் ஓய்வெடுங்கள். கொஞ்சம் இந்த ஓய்வு உங்களுக்கான நேரம் கடத்துறதா அர்த்தமாக இருக்காது. உங்களை நீங்கள் உங்களுக்கு புத்துணர்வு செய்யறதுக்கான ஒரு இடமா கூட இருக்கலாம், நேரமாக கூட இருக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை இதே நேரம் இதே இரவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.